அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கிற உணர்வு எனக்கு அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா, ஒரு தெய்வம் ஒருத்தருக்கு கிடைக்கினாலே அது மிகப்பெரிய சொத்து. கிட்டத்தட்ட நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்குமே கன்னி தெய்வத்தின் மீது ஈடுபாடு இருக்குன்னு தான் அர்த்தம். நமக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் தேவையில்லை, 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் தேவையில்லை. ஆனால் ஒவ்வொரு கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடியவர்களும் நமக்கு தேவை. எங்கெங்கெல்லாம் கன்னி இருக்கோ அவங்கெல்லாம் நமக்கு தேவை. ஏன்னா நம்ம கன்னியை பற்றி எடுத்து சொல்லணும், அவங்க குடும்பத்தில் கும்பிடணும், அவங்க நல்லா இருக்கணும். அந்த உணர்வோடு நம்ம எல்லாருமே பயணம் செய்யணும். நம்ம சுயநலமாக நாம் மட்டும் கும்பிட்டா போதும், நாம் நல்லா இருந்தால் போதும் அப்படி இருக்கிற எண்ணம் நமக்கு வந்துடவே கூடாது. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு கன்னி தெய்வம் இருக்குது, நாம் வணங்குறோம், நல்லா இருக்க போகிறோம், ஓகே. சிலர் கன்னி தெய்வம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறவங்களும் இன்னும் இருக்காங்க, எப்படி வழிபடணும்னு தெரியாதவங்களும் இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் சொல்லி கொடுத்து அவங்கள வழிபட வச்சு அவங்க வீட்டில் இருக்க கன்னி தெய்வத்தை வணங்க வைக்கிறது தான் மிகப்பெரிய சொத்து நமக்கு. ஆக நாம் சம்பாத்தியம் பண்ணுறது நமக்கு சொத்தான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் மேட்ரு இல்லை. முதல்ல ஒரு கன்னி தெய்வம் இருந்தால் அதை கும்பிட வைக்கணும். இன்றைக்கி எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரணும், அப்படி நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள், என்கிட்ட கேள்வி கேட்க சொல்லுங்கள். எந்த கேள்வியாக இருந்தாலும் அவங்களுக்கு பதில் நான் கொடுத்துக்கிட்டேன். சரி, இன்னைக்குள்ள கேள்விகளுக்குள்ளே போவோமா? ஆனந்த பிரியா அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. முதல்ல வாசிக்கிறேன், ரெண்டாவது அது என்னங்கிறதுக்கு பதில் கொடுக்குறேன். வணக்கம் சுவாமி, கண்ணாடி வாங்கும்போது இவ்வளவு அற்புதமான விஷயம் உள்ளது என்பதை கன்னி தெய்வத்தின் ஆசியால் தெரிவித்த உங்களுக்கு கோடான கோடி நன்றி. ஆமாம் உறவே, ஒரு கண்ணாடி வாங்குறதுங்கிறது எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியும், ஒரு வளையல் சீப்பு வாங்குறதுங்கிறது சாதாரணமாக தெரியும். அதுக்கும் ஒன்றும் கவனமாக வாங்கணும். ஒரு கண்ணாடியை முகம் பார்க்கக்கூடாது. அதை நான் ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கடமை. இது போன்று நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நான் சொல்வேன். நீங்களும் அதை கவனத்தோடு கவனித்து நல்லபடியாக உங்களுடைய கன்னி தெய்வத்துக்கு பூஜை செய்து வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, நீங்கள் என்ன வாழ்த்துனதுக்கு நன்றி ஆனந்த பிரியா. அடுத்தபடியாக ராஜா ரஜி, என் மேல் வந்து பெண் கன்னிதான் அண்ணா. வந்து அவர் மேலே வந்தது பெண் கன்னிதானா? கூப்பிடும்போது கன்னி வருவாங்களா என் உடம்பில்? ஏனென்றால் எங்கள் வீட்டில் பெண் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறார். அது பற்றி கேட்க கன்னியை அழைத்தால் வருவார்களான்னு கேட்காங்க. ஏங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் கன்னி, உங்களுக்கு பிரச்சனையான நேரத்தில் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்துறதுக்கு தான் கன்னி. அதனால் தைரியமாக கூப்பிடுங்க, நிச்சயமாக வருவாங்க. சந்தேகத்தோடு கூப்பிடாதுங்க, வரமாட்டாங்க. அதனால் நம்பிக்கையோடு கூப்பிடுங்க, வருவாங்க. உங்களுக்கு சொல்லித்தரட்டு, அதற்கு நானும் வேண்டுகிறேன் அந்த கன்னி வரணும்னு. அதுக்கு அடுத்தபடியாக சூர்யாங்கிறவங்க கேட்டிருக்கிறாங்க. அண்ணா, கன்னி தெய்வத்தை முறைப்படி வணங்காவிட்டால் அவர்கள் மறுபிறவி எடுத்து விடுவார்களா? பதில் தாருங்கள் அண்ணான்னு கேட்டிருக்காங்க. ஒரு சரியான கேள்வி. கன்னி தெய்வத்தை முறைப்படி வணங்காவிட்டால் அவர்கள் மறுபிறவி எடுத்து விடுவார்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கன்னி தெய்வத்திற்கு மறுபிறவி கிடையாதம்மா. உனக்கு குழந்தையா வந்து நான் பிறக்கேன், உனக்கு அப்படி பிறக்கேன் இப்படி பிறக்கேன்னு கன்னி தெய்வம் சொல்லையே செய்யாது. கன்னி தெய்வம் எப்போ கன்னி தெய்வமாக ஆச்சோ அதுக்கப்புறம் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அவங்க இருப்பாங்க. அதனால் அந்த சிந்தனை உங்களுக்கு வேண்டாம். அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. நீங்கள் கும்பிட்டாலும் சரி கும்பிடலனாலும் சரி மறுபிறவி கிடையாது. மீண்டும் மகிதிவி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். கன்னி தெய்வத்தை வணங்கும் வீட்டிலிருந்து ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டு புகுந்த வீட்டிற்கு சென்றால் கூட அந்த பெண்ணை கன்னி தெய்வம் காக்குமா? அருமையான கேள்வி. கன்னி தெய்வம் வணங்கும் வீட்டிலிருந்து ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டு புகுந்த வீட்டிற்கு சென்றால் கூட அந்த பெண்ணை கன்னி தெய்வம் காக்குமா? அற்புதமான ஒரு கேள்வி உறவுகளே. இதை நீங்கள் தெளிவாக எல்லாரும் கேளுங்க. நிச்சயமாக அந்த கன்னி தெய்வம் அந்த பிள்ளையை பாதுகாக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, என் வீட்டில் கன்னி இருக்குது, என் வீட்டிலேருந்து என்னுடைய சகோதரியை நான் வெளியே கட்டி கொடுத்துருக்கேன். அப்போ அந்த கன்னி தெய்வம் அவளை பாதுகாக்கலன்னா தெய்வம் இல்லைல்ல. அவள் கெட்டுப்பட்டு போனோடனே உறவு போயிட்டா? கிடையவே கிடையாது. உறவு என்றைக்கும் உறவு தான். அந்த தெய்வத்துக்கு அந்த பிள்ளை என்றைக்கும் பிள்ளை தான்.
அது இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு முன்னுரிமை உண்டு, அந்த பிள்ளையோட குழந்தைகளுக்கு முன்னுரிமை உண்டு. பெண் பிள்ளை தானே என்று அசால்ட்டாக அவங்கள கழிச்சிடாதுங்க. அவங்க தான் உங்கள் குலத்தை வாழ வைக்க வந்த பிள்ளைகள். அதை இன்னொருத்தர் கட்டி கொடுத்தோன்னே அது இதுக்கும் கண்ணிக்கும் தொடர்பு இல்லைன்னு நினச்சிடாதுங்க. 100% அவள் அங்கே இந்த கண்ணியை நினச்சி கும்பிட்டா இந்த கண்ணி அவள் நல்லா இருக்கணும்னு நினைக்கும். அதுபோல் அடுத்த கேள்வி, கன்னி தெய்வம் தன் தங்கை மீது வருகிறது என்றால் அவள் திருமணம் முடிந்த பின்னும் அவளுடன் இருக்குமா? கன்னி தெய்வம் யார் மீது வருதோ கண்டிப்பாக அவங்க மீது எவ்வளோ நாள்னாலும் இருக்கும். அந்த உடம்புக்கு சொந்தக்காரரான ஆன்மா அவங்க இறந்துட்டா மட்டும்தான் கன்னி தெய்வம் அடுத்த உடம்பை தேர்ந்தெடுக்கும். அது வரைக்கும் அடுத்த உடம்பை தேர்ந்தெடுக்காது. யார் மீது வருகிறதோ அது அவர்கள் இறக்கும் வரை அவர்கள் மீது தான் இருக்கும். சும்மா கல்யாணம் முடிஞ்சவனெல்லாம் நவுண்டுறதுல அதெல்லாம் வாய்ப்பு இல்லை, நவலாது. அந்த வீட்டில் நவுண்டு தான் ஆகணும்னு விதி வந்தால் அது அந்த கண்ணி தான் முடிவெடுக்குமே தவிர, ஆனால் எந்த கண்ணியும் ஒரு உடம்பை தேர்ந்தெடுத்த பிறகு மறு உடம்புக்கு மாறாது. அவர்கள் இறந்து விட்டால் பிறகு அடுத்த உடம்பை தேர்ந்தெடுக்கும். அதுவும் தன் வழி பிள்ளைகள் தன் கொடி வழியில் தான் பார்க்கும். நன்றி. அற்புதமான கேள்வி கேட்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்ததொரு கேள்வி. முத்துராஜுங்கிறவர் கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா முத்துராஜ் ஐயா, நீங்கள் கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி ஆட்டின்லாம் போடாண்டா உள்ள. கிட்டத்தட்ட ஒரு கேள்விக்கு நீங்கள் எத்தனை ஆட்டின் போட்டிருக்கீங்கன்னா 3, 5, 7, 10, 13, 19, 21, 23, 28, 29, 30, 33, 36, 39 ஆட்டின் போடுறீங்க. இது போக 4, 10, 14 கும்பிடுற மாதிரி ஸ்டிக்கர் போட்டிருக்கீங்க. இவ்வளோ போட்டிங்கன்னா நான் அந்த கேள்வி எப்படி வாசிக்க முடியும்? நீங்கள் ஒரு பொறுப்பானவர், கன்னி தெய்வத்தை நம்பக்கூடியவர். இதெல்லாம் போட்டு தான் நீங்கள் கேள்வி கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக கேள்வி கேட்கலாம். ஆனால் தயவு செய்து இந்த ஸ்டிக்கர்ஸ் போடுறதை நிறுத்திட்டு முறைப்படி கேள்விகளை மட்டும் கேளுங்கள். வேணும்னா நான் அதை உங்களுக்கு திரும்ப அனுப்புகிறேன், பாருங்கள் எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு தெரியும். ஐயா, உங்ககிட்ட ஒரு பதில் எதிர்பார்த்து இந்த பதிவை நான் போடுகிறேங்கிறதுக்கு போடு அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த பதிவை நான் போடு உங்கள் முத்துராஜின்னு போட்டிருக்கேன். எங்கள் குலதெய்வம் செட்டியாபத்து 5 வீட்டு சாமி நாங்கள் வணங்கி வருகின்றோம். பூட்டன், பாட்டன், அப்பா, ஐயம்மே, ஐயப்பா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, இப்பொழுது நான், என் மனைவி, என் பிள்ளைகள் நாங்கள் வழிபட்டு வருகிறோம். நாங்கள் புதிதாக வீடு கட்டும் சமயத்தில் சடுகுடுகாரன் குடுகுடுப்பக்காரன் எங்கள் வீட்டு அருகில் வந்து கன்னி தெய்வம் துடியாக உள்ளது என்று எங்களுக்கு அதிகாலையில் சொல்லி சென்றார். நாங்கள் கன்னி தெய்வத்தை வழிபட்டோம். நாங்கள் காலகாலமாக வழிபட்ட என் குலதெய்வம் 5 வீட்டு சாமியா இல்லை எங்கள் அப்பா வழியில் வந்த கன்னி தெய்வமா? எங்களுக்கு சரியான பதிலை கொடுங்கள். ஐயா, இப்படிக்கு உங்கள் முத்துராஜ். இந்த பதிவு எனக்கு மட்டுமல்ல, எல்லாம் என் கன்னி தெய்வ உறவுகளுக்கும் சென்றடைய வேண்டும். பார்த்தீங்களா, அவர் பொறுப்பானவர். அதனால தான் நான் வந்து அந்த ஸ்டிக்கர் போட்டதுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பானவர், இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். வாழ்த்துக்கள் முத்துராஜ் அவர்களே. எப்போ உங்களுக்கு ஒரு கன்னி தெய்வம் இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்போவுமே உங்களுக்கு குலதெய்வங்கிறது கன்னி தான். ஆனால் குலதெய்வத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிறது ஏற்கனவே குலதெய்வமாக நீங்கள் வணங்கி வந்த அந்த செட்டியாபுத்து ஐயா. ஆக இருவரையும் வணங்குங்கள். ஆனால் முதலில் உங்கள் கன்னியை வணங்கிவிட்டு பின்பு நீங்கள் யாரையும் வணங்குங்கள். நீங்கள் உங்கள் கன்னியை வணங்காமல் நீங்கள் யாரை வணங்கியும் பிரயோஜனம் இல்லை. அன்பானவரே, நீங்கள் ஒரு அற்புதமான மனிதர். காரணம் என்னென்னா, உங்களுக்கு கேட்கணும், அதுபோல் பிறருக்கும் அது சென்றடையணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மகிழ்ச்சி. நல்லா இருக்கணும். நீங்கள் தயவுசெய்து நீங்கள் தைரியமாக உங்கள் கன்னியை முதல்ல கும்பிடுங்க, பின்பு உங்களுடைய 5 வீட்டு சாமியை கும்பிடுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பாலமுருகன்கிறவர் கேள்வி கேட்டிருக்கிறார். குத்து விளக்கில் தான் கன்னியம்மன் அமர்ந்துள்ளார், அந்த விளக்கை எவ்வாறு சுத்தம் செய்வது? சபாஸ், சரியான கேள்வி. இன்றைக்கி நல்ல கேள்விகள்லாம் வருது. எல்லா கன்னி தெய்வ குடும்ப உறவுகள் அனைவரும் கேட்டுக்கிடுங்க. இது ஒரு அற்புதமான கேள்வி. குத்து விளக்கை நீங்கள் குத்து விளக்காக பார்க்காதீர்கள், உங்கள் வீட்டு கன்னி குழந்தையாக பாருங்கள். அதை எடுத்து கொண்டு போய் குத்து விளக்க கழுவுனேன்னு நினைக்காதுங்க. உங்கள் குழந்தைய குளிப்பாட்டுறதா நினைங்க. உங்கள் கன்னி தெய்வத்தை நீங்கள் குளிப்பாட்ட போகிறீங்க, அதுக்கு தான் குத்து விளக்க தூக்கிட்டு போகிறீங்க. அந்த உணர்வோடு கொண்டு போய் சுத்தம் பண்ணுங்க, அது சிறப்பு. மற்றபடி அதில் எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. நீங்கள் விளக்க திருகாணியை எடுத்து ஃபுல்லாக கலட்டி வச்சு கழுவிட்டு பிறகு நீங்கள் மாட்டினா கூட மாட்டிக்கலாம், அதெல்லாம் எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் விளக்கை விளக்காக பார்க்காமல் உங்கள் வீட்டு கன்னி தெய்வமாக பார்த்து அதை எடுத்து கொண்டு போய் விளக்கலாம், சுத்தம் செய்யலாம். அண்ணா, கன்னி தெய்வம் முறைப்படி எடுக்காத வீட்டில் துணி மற்றும் ஃபேன்சி பொருட்களை வைத்து வழிபடலாமா அப்படின்னு அன்பு தம்பி சக்திவேல் கேட்டிருக்கிறாரு. கன்னி தெய்வத்தை எடுக்கலைங்கச்சுலாம் நீங்கள் துணி
அந்த ஃபேன்சி பொருட்கள் இதெல்லாம் வச்சு வணங்கன்னு அவசியம் இல்லை. பாலும்பழம் வைங்க, பாயசம் வைங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த பொருட்கள்லாம் தேவையில்லை. முறைப்படி உள்ளே எடுத்த பிறகு வச்சு வணங்குறது தான் சரி. ஏன்னா இப்படி வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பிறகு உள்ளே எடுக்கிறத பற்றி யோசிக்க மாட்டீங்க. நம்ம தான் கும்பிட்டுட்டு இருக்கோமே அப்படிங்கிற அசால்ட் ஆயிரும். அப்படி வணங்கக்கூடாது. முறைப்படி எடுத்து வைத்து வணங்குங்கள், அதுவே சிறப்பு. மீண்டும் ஸ்ரீ முத்துமாலையம்மன் அன்பு தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, பார்ப்போம். அண்ணா, கன்னி தெய்வங்களை வணங்கும் போது இறந்த குழந்தையின் புகைப்படங்களை வைத்து வணங்கலாமா அல்லது புகைப்படங்கள் இல்லாமல் வணங்குவது சிறப்பா அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. கன்னி தெய்வத்தை வணங்கும் போது குத்துவிளக்கு மட்டுமே போதுமானது. அதற்கு அந்த கன்னி தெய்வத்தின் புகைப்படத்தை வைத்து வணங்க வேண்டும் என்று அவசியமில்லை. இருந்தாலும் அந்த கன்னி தெய்வம் வருகிறது, பேசுகிறது என்றால் அவர்களிடமே நீங்கள் கேட்கலாம். அவர்கள் எனக்கு நீ என் படத்தை வை என்று கூறினால் வைத்து வணங்குங்கள். ஆனால் எல்லா தெய்வமும் அதை சொல்லாது. எனக்கு படம் எதுக்கப்பா, நான் எல்லாத்தையும் தாண்டினவான்னு சொல்லும். ஒருவேளை அந்த கன்னி விருப்பப்பட்டு என்னுடைய படத்தை நீங்கள் வைங்கன்னு சொன்னால் நீங்கள் வச்சு வணங்கலாம். ஆனால் கன்னி கேட்காத பட்சத்தில் நீங்கள் வைத்து வணங்க வேண்டாம். ஒரு கன்னி தெய்வத்தில் நீங்கள் கேட்காத பட்சத்தில் அந்த கன்னியும் எனக்கு நீ வைத்து வணங்கன்னு சொல்லாத பட்சத்தில் நீங்கள் புகைப்படம் வைத்து வணங்க வேண்டாம். நன்றி உறவே, ஒரு அற்புதமான கேள்வி. உங்கள் கேள்விக்கு பதிலளித்து விட்டேன், நன்றி. மறுபடியும் அதே தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, 4 முகம் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வணங்குகிறோம். காலத்துக்கும் அந்த விளக்கு தானா அல்லது புது விளக்கு மாற்றினால் ஏதும் தவறு நடக்க வாய்ப்புள்ளதா? சாதாரணமாக நல்ல ஸ்ட்ராங்கான விளக்காக வாங்குங்க. நீங்கள் ஒரு 4000 ரூபா 5000 ரூபா விளக்கு வாங்கி வைக்கும் பொழுது அது சாதாரணமாக 15 வருஷம் 20 வருஷம் அது பாடு இருக்கும். அதனால் அன்னைக்கு அது நல்லா பழுதடைஞ்சிட்டு இனி இந்த விளக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் தைரியமாக வேறு விளக்கு வாங்கலாம். ஆனால் இந்த விளக்கை விற்பதை விட நம் குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவருக்கு அதை நீங்கள் கொடுத்தா அது சிறப்பு. அதுக்குன்னு இந்த விளக்கில் அந்த கன்னி போயிடும் அப்படிலாம் நினைக்காண்டாம். அதெல்லாம் போகாது. அந்த என்னுடைய தீபத்தை என் குழந்தைகளில் ஒருத்தருக்கு கொடு, அந்த குத்து விளக்குன்னு சொல்கிறது வந்து தவறில்லை. ஆனால் சிலர் வந்து இதை விற்றுட்டு வாங்குவாங்க. விற்றாலும் தப்பு இல்லை. குடும்பத்தில் ஒருத்தர் கொடுக்கனா கொடுக்கலாம், இல்லை நீங்கள் விற்பனை செய்யணும்னா விற்பனை செய்யலாம். நன்றி. மறுபடியும் ஒரு கேள்வி. உங்கள் முத்துராஜ், நன்றி ஐயா, என்னுடைய கேள்விக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. நம் கன்னி உறவுகளை நாம் அனைவரும் இதை பின்பற்றுவோம். நம் கன்னி தெய்வத்தை வழிபடுவோம். எங்கள் கன்னி தெய்வ குருவே, உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள், நன்றிகள். ஆனால் இந்த முத்துராஜ் யாருன்னு எனக்கு தெரியல. அவர் மிக பொறுப்பாக சில விஷயங்கள் பேசுகிறார். நான் கூட முதல்ல பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய என் தம்பி முத்துராஜ்னு நினச்சேன். அவர் பிறகு எனக்கு ஃபோனில் சொன்னார், அண்ணே அது நான் இல்லைண்ணே, வேறு ஏதோ ஒரு தம்பி உங்களுக்கு கிடச்சிருக்காருன்னாரு. அதே மாதிரி என்னை வாழ்த்துக்கிறார். ரொம்ப நன்றி உறவே, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கு நன்றி. என்னை வாழ்த்துவதை விட அதில் இன்னொரு வார்த்தை போட்டிங்க பதிலா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வார்த்தைன்னா, நம் கன்னி உறவுகளே, நாம் அனைவரும் இதை பின்பற்றுவோம், நாம் நம் கன்னி தெய்வத்தை வழிபடுவோம்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதுவும் முத்துராஜ் தம்பி தான், உங்களுக்கு அதை பதில் தரேன். கன்னி வீட்டில் வாசப்படியில் இருக்கின்றது, நாங்கள் எப்படி உணர முடியும்? அதுபோல் எங்கள் வீட்டுக்கு மந்திரவாதியும் யாருமே வரவில்லை, வர முடியாது. எங்கள் வீட்டில் 5 வீட்டு சாமி அவர்களுக்கு ஏற்றுக்க மாட்டார். நான் உனக்கு எதுவும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அதனால் நாங்கள் காலன் போக்கை நாங்கள் எப்படி செய்ய முடியும்? கன்னி தெய்வ குருவே, நல்ல பதிலுக்கு காத்திருக்கும் உங்கள் முத்துராஜன் போட்டிருக்கார். ஐயா, நீங்கள் எப்போ கண்ணியை உள்ளே எடுக்கணும்னு சொல்லி காலன் போக்கு உடனே நினச்சலோ அப்போவே உங்கள் 5 வீட்டு சாமியெல்லாம் ஒதுங்கிடுவார். நல்லபடியாக எடுக்கட்டு, அவனுக்கு உண்மையான குலதெய்வம் வந்தாச்சியும். ஒரு கன்னி தான், இதெல்லாம் வந்து சத்திய தெய்வங்கள். பேயாக இருந்தால் மறிக்கும், தெய்வம் மறிக்காது, வழி விட்டு நிற்கும், காத்து நிற்கும். நல்லபடியாக போய் உன் குடும்பத்தை வாழ வைப்பா, எனக்கு வேலை கம்மின்னு சொல்லும். அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் தைரியமாக கண்ணி எடுக்கும்போது காலன் போக்கு விடலாம். உங்களுடைய 5 வீட்டு சாமி ஒதுங்கி நிற்பார்கள். நீங்கள் அவங்கள அவங்க கோயிலில் போய் கும்பிட்டுக்கலாம். மேற்படி எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். அடுத்தபடியாக பரத் செல்லம் ஐயா, என் மகள் என் அக்காவிடம் பாசமாக இருப்பாள். என் மகளை கன்னி தெய்வமாக வழிபடும் போது என் அக்கா உடம்பு வலிக்குது என்று சொல்கிறார்கள், ஏன் என்று சொல்லுங்கள். பயப்படாண்டா, மறுபடியும் நாளைக்கோ நாளைக்கொன்னோ தீபம் ஏற்றி வணங்குங்க. அப்போ உங்கள் அக்கா உடம்பு வலிக்குன்னு சொன்னால் அந்த கன்னி குத்து விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் எடுத்து உங்கள் அக்கா உடம்புல தேய்க்க சொல்லுங்கள். அந்த கன்னி குத்து விளக்கில் இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ பிச்சி பூ எடுத்து கொடுத்து உங்கள் உடம்புல எங்கே வலிக்கும் அங்கே தேய்ச்சிக்கன்னு சொல்லுங்கள்.
அந்த கன்னிக்கு வைக்கப்பட்ட அந்த தீர்த்தத்தை எடுத்து கொடுத்து குடிக்க சொல்லுங்கள். அந்த உடம்பொலி பெற எப்படி வருதுன்னு நான் பார்க்குறேன். நன்றி உறவை. மீண்டும் அன்பு அபி அப்படிங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கான பதில் சொல்கிறேன். நல்ல பதிவு, முறையான கருத்துக்கள், சிறந்த சிந்தனை. நம் கையில் எடுக்கும் பொழுது தண்ணீர், கன்னி தெய்வத்திற்கு வைக்கும் பொழுது அது தீர்த்தம். அதனை எடுத்து நாம் அருந்தும் பொழுது தீர்த்தம் என்னும் அது மருந்து. ரொம்ப நன்றிங்க அண்ணை. அதாவது நான் சொன்னதை உணர்வுபூர்வமாக புரிஞ்சு கொண்டு அதுக்கு நன்றி சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள் உறவே. நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி சொல்லி கொடுக்குறத பொறுமையாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் இதை கேட்குறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. பெருமைக்காக சொல்லலை, இது உங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்கள் கன்னி தெய்வத்திற்காக கூறக்கூடிய விஷயங்கள். ஆகவே இதை அசால்ட்டாக நினைத்து பாதியில் கட் செய்து சென்று விடாதீர்கள். முழுமையாக கேளுங்கள். முழுமையாக கேட்டு நீங்களும் கன்னியை நன்றாக வணங்கி வாழ்வில் முன்னேறி பின்பு உங்களுடைய உறவுகளுக்கும் இதை பற்றி எடுத்து கூறி அவர்களும் வணங்குவதற்கு நம் கன்னி தெய்வம் சேனலை அவர்களுக்கு காண்பியுங்கள். பார்க்கட்டும், வணங்கட்டும். அந்த கன்னி தெய்வங்கள் உங்களை வாழ்த்தட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த கேள்விக்கான பதில். அண்ணா, எனது மகள் கன்னி தெய்வத்திற்கு விளக்கேற்றும் போது கன்னிக்கு வைக்கக்கூடிய தண்ணீரை 15 நிமிடத்திலேயே எடுத்து குடித்து விடுகிறார். அண்ணா, உடனே எடுத்து குடிக்கலாமா? கொடுக்கவில்லை என்றால் அந்த தண்ணீர் தான் வேணும் என்று அடம் பிடிக்கிறாள். எப்பா, உன் கன்னி தெய்வம் தானப்பா உன் மகா உருவத்தில் கேட்குது. கொடுப்பா. வச்ச பிறகு முடிஞ்சு போச்சு. வச்சுட்டு நீ 5 நிமிஷத்தில் எடுத்தாலும் அது வருத்தப்படாது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் நடந்து. கன்னி தெய்வத்துக்கு அந்த பேரிச்சம்பழம், அந்த காயாக இருக்கும்ல, காயா பழம் அந்த கொப்புலே இருக்கும்ல, அந்த ஒரிஜினல் எந்த மிக்சிங்கும் பண்ணாமல் பியூர் பேரிச்சம்பழம், பேரிச்சங்காய் பழமான உடனே இந்த கடைகளில் இருக்குல்ல, அதை வாங்கி வைப்போம்ல, மஞ்சள் கலரில் வாங்கி வச்சிருந்து. என்னுடைய குழந்தை, 2வது குழந்தை அதை பார்த்துட்டு, எப்போ இன்னைக்கு கன்னி பாட்டிக்கு இது வச்சிருக்கு பாட்டிக்கு, எனக்கு இது வேணும், நான் எடுத்து சாப்பிட போகிறேன் அப்படின்னா. வைத்து 5வது நிமிடத்தில் என் குழந்தை வந்து கேட்குறான். ஆனால் பூஜையில் வச்சாச்சு. பிறகு என்ன, வச்ச உடனே தான் அவங்க ஏற்றிருப்பாங்களே. உனக்கு தேவையான பாட்டியை கும்பிட்டுட்டு அதை முழுவதுமாக எடுத்து விடு, பின்பு நீங்கள் சாப்பிடுங்கள்னு சொன்னேன். பிறகு போய் பிள்ளை நின்று அதில் கும்பிட்டுட்டு அதை முழுசாக எடுத்துட்டு அதை சாப்பிட்ருக்கா. அன்பானவர்களே, ஒரு குழந்தை ஆசைப்பட்டு கேட்கு, அது பூஜைக்கு முன்ன கேட்டால் கொடுக்க வேண்டாம். பூஜை வைத்த பிறகு கேட்கும் பொழுது தாராளமாக எடுத்து வழங்குங்கள், சாப்பிடட்டும். அதை தான் உங்கள் கன்னி தெய்வமும் விரும்பும். நன்றி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். மலர் என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கன்னி தெய்வம் துணை. அண்ணா, கன்னிக்கு தண்ணீர் வைக்கும் போது பித்தளை, செம்பு, எவர் செல்வர் இவற்றில் எந்த உலோகம் பாத்திரத்தில் வைத்து வழிபடுவது சிறப்பு? அண்ணா, 100% பித்தளை சொம்பு தான் சிறப்பு. அதனால் பித்தளை சொம்பில் வச்சு வணங்குங்க. அந்த கன்னி ரொம்ப சந்தோஷப்படும். பித்தளை குத்து விளக்கு, பித்தளை சொம்பு, பித்தளை தட்டு, பித்தளை மணி, என்னென்ன உண்டோ எல்லாம் பித்தளையிலே வாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நவீன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். நன்றி அண்ணா, நீங்கள் பதிவில் சொல்வது போல் நாங்கள் கன்னி அம்மாவை வழிபட்டு வருகிறோம். கன்னி தெய்வம் துணை. ரொம்ப சந்தோஷம். எப்போ நீங்கள் வழிபடுறேன்னு சொன்னீங்களோ அப்போவே எனக்கு உள்ள மகிழ்ச்சி ஆயிட்டு. காரணம் என்னென்னா, நிறைய பேர் கன்னி எப்படி கும்பிடன்னு கூட தெரியாமல் இருக்காங்க. அதனால தான் நாம் இந்த கன்னி தெய்வ சேனலை எடுத்துருக்குறோம், சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். தயவுசெய்து என்னுடைய ஒவ்வொரு பதிலையும் விஷயம் இருக்குது. எதையுமே சாதாரணமாக நினச்சி விட்டுட்டு போயிடாங்க. உங்களுக்கு கடமை இருக்குது. உங்கள் கன்னி தெய்வத்தை நீங்கள் வணங்கி ஆகணும், உங்களுக்கு கடமை இருக்குது. அதனால் முறைப்படி இதை கேளுங்கள். அதுவும் உங்கள் கன்னி தெய்வத்துக்கு பக்கத்தில் வச்சே கேளுங்க, குத்துவிளக்கு பக்கத்தில் வச்சே கேளுங்க. இன்னும் இந்த கன்னி தெய்வத்தின் அருமை என்னன்னு உங்கள் கன்னி சொல்லும். நன்றி. மீண்டும் அடுத்த கேள்வி. தம்பி சக்திவேல் கேட்டிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் முறைப்படி எடுத்த கன்னி தெய்வம் இருக்கும்போது இன்னொரு கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுக்க ஏற்கனவே இருக்கும் கன்னி தெய்வத்திடம் உத்தரவு வாங்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, நீங்கள் அப்படிலாம் போய் அந்த கன்னிகிட்ட உத்தரவு வாங்கண்டாம். அந்த கன்னிக்கு இன்னொரு கன்னி இருக்குன்னு தெரிஞ்சு அது ரொம்ப சந்தோஷம் தான் படம். நமக்கு பக்கபலமாக இன்னொருத்தி வாரான்னு நினைக்கும். தாராளமாக இந்த 2வது ஒரு கன்னியை எடுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். எதுக்குமே பயப்படாண்டாம். உங்கள் கன்னி தப்பாகவே நினைக்காது. உங்கள்கிட்ட முதல்ல இருக்கக்கூடிய கன்னி 2வது கன்னியை வாமா உள்ளன்னு சொல்லி வரவேற்குமே தவிர வராதே வெளியே போ என்று சொல்லாது. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருந்து உங்களை வாழ வைப்பாங்க. அது அந்த கன்னிக்கும் பலம்தான்.
ஒரு வீட்டில் 2 பேர் காவல் காக்கும்போது எவ்வளோ பலம். ஒருத்தருக்கு ரெஸ்ட் கிடைக்கும், ஒருத்தர் காவல் காப்பாங்க. மாறி மாறி உதவி செய்து விடுவாங்க. போட்டி போட்டு நன்மைகள் செய்வாங்க. உங்களுக்கு வளர்ச்சி தானே தவிர குறை இல்லை, வளர்ச்சி தானே தவிர குறை அல்ல. ஆகவே 2வது கண்ணியை நல்லபடியாக நீங்கள் எடுக்கலாம். மீண்டும் இந்திரா முருகன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். பச்சை பாலில் மஞ்சள் கலந்து வைப்பேன் ஐயா, அப்படித்தான் என்னை கும்பிட சொன்னாங்க ஐயா. நீங்கள் பச்சை பாலில் மஞ்சள் கலந்து தான் டெய்லி குடிப்பீங்களோ? மருந்தாக நினைத்து ஒரு நாள் குடிக்கலாம், பல நாள் குடிக்க இயலாது. ஆகவே பச்சை பாலில் மஞ்சள் கலந்து வைப்பது தவறல்ல, ஆனால் அதை தினமும் செய்ய வேண்டும் என்பது அவசியம் அல்ல. அவங்களுக்கு வேற ஏதாவது பண்ணுங்க புதுசாக. ஆனால் அந்த கண்ணிட்ட கேளுங்க, எதுனாலும் எனக்கு இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு. அந்த கண்ணியமாக ஒருத்தர் உடம்புல வந்து நின்று எனக்கு இதை தான்னு கேட்டால் ஓகே. ஆனால் அதை மட்டும்தான் கேட்பாங்களான்னா அது போய். அவங்களுக்கு விருப்பப்பட்ட பணியாரத்தை கேட்கணும், பாலும் பழத்தை கேட்கணும், மறிக்கொழுந்தை கேட்கணும், பாயாசத்தை கேட்கணும், பிச்சிப்பூவை கேட்கணும், மல்லிகைப்பூவை கேட்கணும், வளையல் சீப்பு கண்ணாடி பவுடரை கேட்கணும். இப்படி எத்தனையோ இருக்கிறது. ஆக ஒன்றை மட்டும் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருப்பவள் கன்னி தெய்வம் அல்ல. அவளுக்கு தேவையான அனைத்தையும் கேட்பவள் தான் கன்னி தெய்வம். அதை கேட்பதற்கு முன் உனக்கு அள்ளி தருபவள் தான் கன்னி தெய்வம். நன்றி இந்திரா முருகன். அடுத்தபடியாக சுதாகர் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் நினைக்க பார்ப்போம். ஐயா நம் வீட்டில் உள்ள கன்னி தெய்வத்துக்கு நம் சொந்தங்கள் மூலமாகவே ஆபத்து வருமா? ஐயோ, இது கொஞ்சம் தெளிவாக வாசிங்க. ஐயா, நம் வீட்டில் உள்ள கன்னி தெய்வத்துக்கு நம் சொந்தங்கள் மூலமாகவே ஆபத்து வருமா? அதாவது அவர்கள் நம்மிடம் பேசாத, நம் வீட்டிற்கு வராத இரத்த சொந்தங்கள் என்றால், நம்மிடம் இருந்து கண்ணியை அவர்கள் பறித்து அவர்கள் வீட்டுக்கு வைத்து தினமும் வழிபட நினைத்து நம் கண்ணியை அவர்கள் வசப்படுத்தி கொள்ள முடியுமா? உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன் ஐயா. கன்னி தெய்வம் துணை. அன்பானவரே, இது ஒரு அற்புதமான கேள்வி. ஒரு கன்னி தெய்வத்தை ஒரு வீட்டிற்குள் எடுத்து விட்டால் மீண்டும் அந்த கன்னி தெய்வத்தை இன்னொரு வீட்டிற்குள் எடுக்க இயலாது, எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. மனிதன் மனம் மாறலாம், தெய்வம் மனம் மாறாது. எவன் ஒருவன் என்னை நம்பி நீ கையெடுத்து வணங்கினாயோ, என்னை மனதார உள்ளே எடுத்தாயோ, உன்னுடன் கூட உலகம் அழியும் வரை இருப்பேன், உன் சந்ததியின் கூட உலகம் அழியும் வரை இருப்பேன் என்று கூறுபவள் தான் கன்னி தெய்வம். ஆகவே நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கன்னி தெய்வத்தை எடுத்து வணங்கி வந்தால் அந்த கன்னி தெய்வத்தை எவர் நினைத்தாலும் கொண்டு செல்ல இயலாது. அந்த கன்னி தெய்வத்தின் இரத்த சம்பந்தமான அனைவர் நினைத்தாலும் கூட வெளியில் செல்லாது. யாராக இருந்தாலும் என்னை வணங்க வேண்டும் என்றால் என் கோட்டைக்கு வா, அங்கே வந்து என் பதியில் நின்று வணங்கு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேனே தவிர நீ கட்டக்கூடிய பதிக்கு நான் வரமாட்டேன், நீ திரும்ப நூல் கட்டி எடுத்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும். அதுக்கு பிடிக்கவும் செய்யாது. தவறுதலாக சிலர் செய்தால் அது தவறாக முடியுமே தவிர நன்மையாக முடியாது. ஒரு கன்னியை ஒரு வீட்டில் எடுத்த பின்பு இன்னொரு வீட்டில் எடுக்க இயலாது, எடுக்கக்கூடாது, எடுக்க முடியாது. இதை அழுத்தம் திருத்தமாக கூறுகிறேன். மனுஷன் ஆசைப்பட்டு போவான், நீ எடுத்தவன் கஷ்டப்பட்டவனா இருப்பான், எடுக்கக்கூடியவன் பணக்காரனா இருப்பான், அவன் ஆடம்பரமா எது வேணாலும் கொடுப்பான். ஆனால் அந்த கன்னி தெய்வம் பக்தியை மட்டுமே பார்க்குமே தவிர பணத்தையோ பொருளையோ பார்க்காது. அது யார் வீட்டிற்கு வந்துச்சோ அந்த வீட்டில் இருந்து தான் அடுத்தவங்களை வாழ வைக்குமே தவிர அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வாய்ப்பே இல்லை. தைரியமாக வணங்குங்கள். உங்கள் கன்னியை நிச்சயமாக யாரும் கொண்டு செல்ல இயலாது. உறுதியாக பிடிங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கேள்விக்கான பதில். இனியா தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து அன்பு தம்பி ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அவரும் ஒரு ஆன்மீக சேனல் நடத்துகிறாரு. அவருடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. கன்னியை பற்றி சில முயற்சிகள் எடுத்து அவர் பேச நினச்சாரு. இப்போ நான் பேசுகிறதுனால அண்ணன் பேசுகிறாங்கல்ல பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறார். ஆக அவரை வாழ்த்தி அவர் கேட்ட கேள்விக்கான பதிலை கூறுகிறேன். காலனிடம் உத்தரவு பெற்று வாசல் வரும் வரை கன்னி, காலனிடம் உத்தரவு பெற்று வாசல் வரை வரும் கன்னியால் ஏன் வீட்டிற்குள் வர இயலாது? அப்படி வந்தால் காலனுக்கு என்ன தெரியவா போகிறது? தம்பி, சரியாக கேட்குறீங்க தம்பி கேள்வி. பரவாயில்ல, தேறிட்டிய. வாழ்த்துக்கள். என்ன வாத்தியாருன்னு சொன்னால. காலனிடம் உத்தரவு பெற்று வாசல் வரும் கன்னி. காலனுடைய உத்தரவே வாசல் வர போகிறதுக்கு தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இல்லை.
காலனுடைய உத்தரவே வாசல் வர போகிறதுக்கு தான், வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இல்லை. போகணும், பார்க்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி தான் அனுப்புகிறார். அதனால் அது வீட்டுக்குள்ளே வராது. அது மட்டும் இல்லை, மதியாதர் வாசலை கூட மிதியாதன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. ஆனால் நீங்கள் நினச்சே பார்க்காத ஒரு கன்னி தெய்வம் உங்கள் வீட்டுக்கு வருது. அப்போ நீங்கள் நினச்சி பார்க்கலங்கச்சில் நீங்கள் மதிக்கலன்னு தான் அர்த்தம். அப்போ மதிக்காத உன் வீட்டுக்கு ஒரு தெய்வமே வந்து நிற்கிறது, அதுதான் கன்னி தெய்வம். நீ மதிப்பதில்லை, ஆனால் உன்னை தேடி அவள் வருவாள். நீ அவளை தேடுறதில்லை, ஆனால் அவள் உன்னை தேடி வருவாள். வாசல் வரை நிற்பாள், கண்ணீரோடு நிற்பாள். என் பிள்ளைகள் என்னை நினைக்க மாட்டுக்கே, அட ஆண்டவா என் பிள்ளை என்ன நினைக்க வை, நான் என் பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வாசல் வரை வந்து கண்ணீரோடு நிற்பாள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை கட்டிங்க, காலனுக்கு என்ன தெரியவா போகுதுன்னு. தெய்வம் தவறான முடிவை எடுக்காது. கண்ணினா என்ன திருடனா? காலனுக்கு தெரியாமல் உள்ளே போய் ஏமாத்திட்டு வரணும்னு நினைக்கிறதுக்கு. கண்ணிங்கிறது திருடன் இல்லை, தெய்வம். தெய்வம் எப்படி பொய் சொல்லும்? தெய்வம் எப்படி தவறு செய்யும்? தன்னை நம்பி வழி அனுப்பின காலனுக்கு சரியான நேரத்தில் சென்று நான் வந்துவிட்டேன் ஐயா என்று கூறுமே தவிர, மறைந்திருந்து ஒளிந்திருந்து நடிக்க தெரியாதவள் கண்ணி. முறையாக என்னை உள்ளே எடு என்று கூறுவாள். ஒரு கோயிலுக்கு செல்கிறது சில குழந்தைகள், அந்த கோயிலில் உள்ள சாமி சொல்லும், உன் குடும்பத்தில் உள்ள உன் கண்ணி எடப்பா, அவள் வாசல் நின்று அழுதுகிட்டு இருக்கா. யார் சொல்கிறா? அந்த சாமிக்கு அந்த கண்ணி உத்தரவு கொடுக்கு, என்னை பற்றி கூறு அப்படின்னு சொன்னதுனால அந்த கண்ணியை பற்றி அந்த தெய்வம் சொல்லுது, இல்லைன்னு சொல்லாது. தாங்கோட்டைக்கு வந்த பிள்ளைகிட்ட நான் தான் பெரிய ஆள்னு சொல்கிறது தான் சாமி. ஆனால் உன் வீட்டில் இருப்பவளுக்கு செய்துவிட்டு என்னை வந்து வணங்குன்னு சொல்கிறது தான் கண்ணியோட அருமை. அன்பான இனியா தமிழ் தம்பி, இது போன்ற இன்னும் பல கேள்விகளை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். எத்தனை கேள்விகள் வேண்டுமானாலும் கேளுங்கள், அத்தனை கேள்விகளுக்கும் உடனுக்குடன் பதில் தருவேன். உங்கள் மனநிலை எனக்கு புரிகிறது. நீங்கள் கேட்கும் கேள்விகள் பலருக்கும் பிரயோஜனப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் கேட்கிறீர்கள். அருமையான கேள்வி என்பதனால் மறுபடியும் உங்களை போன்ற மாணவன்களை நான் எதிர்பார்க்கிறேன். கேளுங்கள், கேட்கப்படும் கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதில் தருவேன். நன்றி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். மிகப்பெரிய பொக்கிஷம் தான் ஐயா. நன்றி ஐயா. கன்னி தெய்வம் துணை. அண்ணா, ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். நேற்று வரலட்சுமி விரதம். என் மகள் கும்பகோணம் கடைத்தெரு சென்று பூ வாங்கி வந்தது. நான் சிறிது நேரம் கழித்து பார்த்தேன். வாங்கி வந்த பூக்களில் 2 கட்டு மறிக்கொழுந்து இருந்தது. மறிக்கொழுந்து என் அம்மா தீபாவளி சமயத்தில் வாங்கி வருவார். மற்றபடி மறிக்கொழுந்து பார்க்கும் வாய்ப்பே குறைவு. ஏனென்றால் என் அம்மா எனக்கு இப்போ இல்லை. நான் படுத்திருந்தேன். ஏதேதோ மனக்கவலை. எழுந்து பூவை கட்டுவதற்கு பார்த்தேன். நான் எதுவுமே நினைக்கவில்லை. பார்த்து கொண்டே இருந்தேன். மீண்டும் பார்த்து கொண்டே இருந்தேன். என்னையும் அறியாமல் என் கண்கள் மறிக்கொழுந்தினை பார்த்து கொண்டே இருந்தது. கண்ணீரை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏன் கண்ணீர் என்று தெரியவில்லை. சிறிது நேரத்தில் என் மனம் மிகுந்த அமைதியாகி கண்ணி 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 என்று தேடி தேடி அலைகிறேன். என் உடல் மனம் முழுவதும் கண்ணி கண்ணி என்ற வார்த்தையே ஓடிக்கொண்டிருக்கிறது. எதையோ உணர்த்தியது. அம்மறிக்கொழுந்து நான் வந்துவிட்டேன் என்று என் கண்ணியம்மா உணர்த்துகிறார்களா? இதை படிப்பவர்கள் சிலர் என்னை பைத்தியக்காரத்தனமாக நினைக்கலாம். ஆனால் சில உணர்வுகளுக்கு வார்த்தைகள் இல்லை. உங்களிடம் சொல்ல வேண்டும் என தோன்றியது. அன்னை, சொல்லிவிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா? கண்ணிக்கு பிடிச்சதே மறிக்கொழுந்து தான். கண்ணிக்கு உகர்ந்ததே மறிக்கொழுந்து தான். பிச்சிப்புலாம் 2வது தான். அப்பேற்பட்ட மறிக்கொழுந்து உன் வீட்டுக்கு வந்த உடனே உனக்கு கண்ணீர் வந்திருக்கு, உனக்கு பல சிந்தனைகள் வந்திருக்கு. கண்ணி கண்ணி கண்ணிங்கிற ஒரே உணர்வு உனக்கு தோன்றியிருக்கு என்றால் நிச்சயமாக உன் வீட்டிற்குள்ள அந்த கண்ணியம்மா வந்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். நம்பிக்கையோடு வணங்குங்கம்மா, உங்களை அந்த கண்ணியம்மா வாழ வைப்பாங்க. அன்பானவர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேரடியாக கேள்வி பதிலுக்குள்ளே செல்கிறேன். நம்மளுடைய உறவுகள் அனைவரின் கவனத்திற்கு முதல்ல ஒரு சின்ன விஷயத்த சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்திருக்கிற கேள்விகளுக்கு பதிலை தரலான்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிடுங்க. நான் கண்டிப்பாக சந்தோஷப்படுறேன், வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். அதில் எந்தவித குழப்பமும் வேண்டாம். நீங்கள் அனுப்புறது சந்தோஷம். ஆனாலும் கூட நான் 54 பதிவு போட்டிருக்கிறேன். இந்த 54 பதிவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேள்வி கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா
54 பதிவில் கிட்டத்தட்ட ஒரு 70-80 கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பேன். கூட தான் சொல்லியிருப்பேன், தவிர குறைச்சி சொல்லியிருக்க மாட்டேன். அப்போ இந்த 80 கேள்விகளுக்கும் அதில் பதில் இருக்கு. ஒருவேளை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்குற கேள்வி இந்த 80ல் ஒரு கேள்வியாக இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்க, வேறு ஏதாவது புதுமையான கேள்வியை கேட்பீங்க. அதனால் தயவு செய்து நம்ம கன்னிவழி குடும்ப உறவுகள் அனைவரின் கவனத்திற்கு நீங்கள் முதல்ல நான் போடக்கூடிய அத்தனை பதிவுகளையும் கேளுங்கள். முழுவதுமாக கேட்டுட்டு ரெண்டாவது உங்களுக்கு தேவையான சந்தேகங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். நீங்கள் முழுசாக கேட்காம நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த இப்போ 2 நாளைக்கு முன்னே ஒரு ஆள் கூட யாரும் தெரில கேள்வி கேட்டிருந்தார். நான் கேட்ட கேள்விக்கு பதில் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். திரும்பவும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நெருடலாக இருந்து, என்னடா அது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. அப்போது நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் உள்ளே போய் மற்ற பதிவுகளை பாருங்கள். அது எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் அதில் கிளியர் ஆயிரும். பிறகு அதையும் தாண்டி சந்தேகம் இருந்தால் தான் என்கிட்ட நீங்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்காமல் நான் கேட்ட கேள்விக்கு பதில் தாங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் தாங்க, அதை மட்டும்தான் டைப் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்களே தவிர நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது அவங்களுக்கு புரியலை. அவங்களே இதை இப்போ கேட்டுட்ருப்பீங்க. தயவு செய்து உள்ளே இருக்கக்கூடிய 54 பதிவுகளையும் கேளுங்க, உள்ளே பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் தேவையான கேள்விகள் உங்களிடம் இருந்தால் பதில் தர காத்திருக்கிறேன். கேட்ட கேள்விகளையே திரும்ப திரும்ப கேட்டால் பதில் தருவதில் சிரமம் அல்ல, நான் என்பாடு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அது பெருமைக்காக சொன்ன மாதிரி இருக்கும், புரோஜனமாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் நம்ம பதிவை பார்த்தா சார் இதில் விஷயம் இருக்குது, இந்த பதிவை கேட்கும்போதே ஒரு வைப்ரேஷன் தெரியுது அப்படின்னு சொன்னால் தான் நான் இந்த யூடியூப் சேனல் நடத்துறதுல எனக்கு ஒரு புரோஜனம் இருக்குது. சும்மா பெருமைக்காக ஒவ்வொருத்தருக்கும் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தால் அது புரோஜனம் கிடையாது. கேள்விகள் கேட்கப்படாத கேள்விகளாக இருக்க வேண்டும், கேட்கும் கேள்விகள் நியாயமானதாக இருக்க வேண்டும். அதுக்காக சிலர் கேட்பாங்க, நான் கன்னியா கும்பிட்டா 1 மாதத்தில் கோடீஸ்வரன் ஆயிடலாமான்னு. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. முதல்ல கும்பிடு, உண்மையாக கும்பிடு. பிறகு அந்த கன்னி உன்னை நினைக்கிற அளவுக்கு உன் பக்தியை காட்டு, அதுக்கப்புறம் மற்றதை யோசிப்போம். அதுக்கு முன்னே 1 மாதத்தில் கோடீஸ்வரன் ஆயிரம்னா எப்படி ஆக முடியும்? இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆக விதண்டாவத கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல இயலாது. நியாயமாக கன்னி தெய்வத்தை வணங்க வேண்டும் என்ற உணர்வோடு நம் கன்னி தெய்வம் சேனலை பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக பதிலும் உண்டு, விடையும் உண்டு. அவங்க வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தெய்வ பொறுப்பையும் கொடுப்பது நம் கடமை என்று இதை செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக கன்னி தெய்வத்தை நம்பி வந்த யாரும் தோற்று போவதில்லை. கன்னி தெய்வத்தை நம்பிய அதுக்கு எடுத்துக்காட்டே நான் தான் சொல்லுவேன். எந்த குறையும் தரமாட்டா. கஷ்டங்கள் வரும் போகும், வாழ்க்கைன்னா அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் தோல்வி அடைவீங்களான்னா வாய்ப்பே இல்லை. நிச்சயமாக வெற்றி அடைய வைப்பாங்க. அந்த நம்பிக்கையோடு போராடுங்க. உங்கள் போராட்டம் நிச்சயம் ஒரு காலம் இந்த உலகம் திரும்பி பார்க்கும் அளவிற்கு உங்களை வளர்த்துவிடும். எனக்கு தெரிஞ்சு பல முக்கியமான நபர்கள் வீட்டில் கன்னி இருக்கு. ராஜேந்திர பிரசாத் நம்மளுடைய முதல் குடியரசுத் தலைவர், அவர் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்குது. இந்த சேனல் கூட ஒரு நாள் அவங்க குடும்பத்தில் யாராவது பார்த்து கேட்டாங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கன்னி தெய்வத்தை இவர் எப்படி சொன்னார்னு சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி கன்னி தெய்வங்கள் எங்கெங்கே இருந்தாலும் என்னை போன்ற கன்னி தெய்வத்தின் பக்தர்களுக்கு காட்சி தரும், காட்டி கொடுக்கும், நாங்கள் இருக்கோம்ப்பா அப்படின்னு. ஒரு ஊரில் ஒரு வீட்டை கிராஸ் பண்ணி போகிறோம்னா அந்த வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் அதை நாங்கள் உணர்கிறோம். இப்படிலாம் உணர்வுகள் இருக்க போய் தான் இந்த கன்னி தெய்வ சேனலுக்கு இவ்வளோ உழைப்பு உழைக்கிறேன், இத்தனை பேரை பேச வைக்கிறேன். ஆனால் உண்மைக்குமே சொல்கிறேன், எத்தனையோ நபர்களுக்கு 28 வருஷமாக சொல்லியிருப்பேன், நேரடியாக பேசியிருப்பேன், வாட்ஸ்அப்பில் பேசியிருப்பேன். ஆனால் இப்போ இந்த சேனலில் பேசுகிறது மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்ல சுறுசுறுப்பாக இருக்குது. அதெல்லாம் விட புரோஜனமாக இருக்குது. இந்த கன்னி தெய்வத்தை பற்றி பேசுகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் புது புது உறவுகள் இப்போ பேசுகிறாங்க, அதையும் நான் கேட்கிறேன், அதுக்கு பதிலும் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ கேள்வி கேட்ட யாருக்காவது நான் பதில் சொல்ல மறந்துருந்தால் திரும்பவும் கேள்வி கேளுங்க. கேட்ட கேள்வியை நான் அதுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். எதுவும் சிலது மிஸ் ஆயிரும், ஏன்னா நிறைய கேள்விகள் வருதா, அதை ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி நான் எடுக்கலை, வருஷப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதில் 1-2 மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, ஏன்னா நான் கம்ப்யூட்டர் இல்லை, நானும் மனிதன் தான். ஆக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். நன்றி உறவுகளை. இவ்வளோ நேரம் நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். தயவு செய்து அத்தனை பதிவுகளையும் வரிசைப்படி பாருங்கள். அப்போ தான் நிறைய விஷயம் உங்கள் மூளைக்குள் ஏறும். அது உங்களுக்கும் நல்லது, சொல்லிக் கொடுக்கக்கூடிய எனக்கும் நல்லது. இல்லைன்னா கேட்ட கேள்வியை திரும்ப கேட்டு போர் அடிச்சிடக்கூடாது. நன்றி. நான் கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். ஐயா, எங்கள் வீட்டு கன்னியை நாங்களும் என் கொழுந்தன் வீட்டாரும் சேர்ந்து வணங்கி வந்தோம்.
எங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன சண்டை வந்தது. அது என்னவென்றால், என் கொழுந்தனின் மகன் ரொம்ப குடிப்பார். அதனால் குடித்தால் வீட்டிற்கு வராதே என்று சொன்னேன். என் மகனுக்கு குடிப்பழக்கமே கிடையாது. ஆனால் இப்பொழுது கொழுந்தன் மகனை விட அதிகமாக குடிக்கிறான். எங்களால் கன்னியை வழிபட முடியவில்லை. எங்கள் வீட்டு கன்னியை கொழுந்தனின் மகள் வீட்டில் வைத்து வழிபடுகிறாள். நாங்கள் இந்த ஆடி மாதம் கன்னியை வணங்கினோம். மறுநாள் என் மகன் பைக்கில் இருந்து விழுந்து அடிபட்டு வீட்டிற்கு வந்தான். நாங்கள் கன்னியை வழிபட்டதால் தான் என் மகன் இப்படி ஆகிவிட்டது என்று என் கொழுந்தனின் மகள் கூறுகிறாள். எங்கள் வீட்டிலேயும் கொழுந்தன் மகள் வீட்டிலேயும் முறையாக வீட்டில் கன்னியை எடுத்து வழிபடவில்லை. இருவருமே வாடகை வீட்டில் தான் வசிக்கிறோம். நாங்கள் எங்கள் கன்னியை எங்கள் வீட்டில் வைத்து வழிபட என்ன செய்ய வேண்டும்? பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் முதல்ல இருந்தே நம்ம ஆடியோக்கள் அனைத்தையும் கேளுங்கன்னு சொல்கிறேன். முதல் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தேன். நாங்கள் எங்கள் கன்னியை எங்கள் வீட்டில் வைத்து வழிபட என்ன செய்ய வேண்டும்னு கேட்டுறீங்க. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறதுனால அதை முறைப்படி உள்ளே எடுத்து வணங்க முடியாது. ஆனால் நீங்கள் அவங்கள நினச்சி ஒரு குத்துக்களை வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சு நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னா, உலக தெய்வத்துக்கு பக்கத்தில் வைக்காமல் தனியாக வச்சு கும்பிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமாக சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கிறதுக்கு அந்த கன்னியம்மா ஒரு உதவி பண்ணும். ஒன்று. ரெண்டாவது, உங்கள் வீட்டில் கன்னிக்கு வச்ச அடுத்த நாள் தான் உங்கள் மகன் ஆக்சிடெண்ட் ஆகி அடிபட்டு வந்தாருன்னு சொன்னீங்க. உயிரோடு வந்திருக்காருன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. ஒருவேளை அந்த ஆக்சிடெண்ட்டில் ஒரு உயிர் போயிருந்தால் உங்களுக்கு எப்படி தெரியும்? கன்னி தெய்வம் என்பவள் இடைச்சாக்காலம் வர வைக்க சம்மதிக்க மாட்டான்னு சொன்னேன். ஆனால் இடைச்சாக்காலம் வரும்போது உள்ள அடியை கொஞ்சம் வாங்கி தானே ஆகணும். இதில் வேற அவர் தவறான ஆள், மது அருந்துறவர். மது அருந்துறவரோட அருகில் கன்னி தெய்வம் இருக்குமா என்றால் இருக்காது, நகர்ந்து விடும். ஆனாலும் தன் பிள்ளையை காப்பாற்ற அந்த இடத்துல அது போராடும். யமனையும் மிஞ்சியவள் கன்னி. காலனை விரட்டுபவளே கன்னி தான். தன் உத்தரவு இல்லாமல் தன் பிள்ளைகளை தொட சம்மதிக்க மாட்டாள். அப்போ ஆக்சிடென்ட் ஆகி உயிரோடு வந்திருக்காருன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷப்படணுமே தவிர, என் கன்னிக்கு வச்சேன் அதனால் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி வந்துட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்கள் கன்னிக்கு வச்சதுனால, ஒரு நாளைக்கு முன்னே வச்சதுனால உங்கள் மகனுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டதுன்னு நினச்சி பாருங்க. உங்கள் மனசில் அந்த கலங்கமே இருக்காது. அது மட்டும் இல்லை, குடிச்சிட்டு வந்து கன்னியை கும்பிட்றது மிகப்பெரிய தவறு. அது எவர் செஞ்சாலும் தவறு தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் கொழுந்தன் வீட்டில் வச்சு வணங்குறது சரி. ஆனால் உங்கள் கொழுந்தனுடைய மகள் அவள் வீட்டுக்கு கொண்டு போய் வணங்குறது வந்து சரியான்னு கேட்டால் சரி கிடையாது. அவள் இங்கே வந்து தான் வணங்க வரணும். ஏன்னா அவளை ஒரு வீட்டுக்கு நம்ம கட்டி கொடுக்குறோம். ஆனால் அந்த கன்னியுடைய அனுகிரகம் அவளுக்கு உண்டு. ஏன்னா அவள் இந்த கன்னியுடைய குழந்தை, இந்த கன்னி வம்சாவளியில் வந்த குழந்தை, இந்த கன்னியோட ரத்தம். ஆக இந்த பிள்ளை எங்கே போனாலும் அந்த கன்னி பாதுகாக்கும். ஆனால் இங்கேருந்து இந்த கன்னியை கொண்டு போக நினச்சா அது தவறு. கன்னியை நினச்சி அங்கே வணங்கிடலாமே தவிர கன்னியை கொண்டு போக முடியாது. அந்த கன்னி தெய்வத்தை வணங்க அவன் இங்கே வந்து தான் ஆகணும், தகப்பன் வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். அதனால் அன்பானவர்களே, நீங்கள் ரெண்டோருமே முறைப்படி எடுக்க முடியாது. வாடகை வீடு. விரைவில் உங்கள் இருவரில் யாருக்கு சொந்த வீடு அமைகிறதோ அவர்கள் எடுத்து வணங்கி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். ஆனால் அதற்கு முன் அந்த கன்னியை நினைத்து தீபமேற்றி வணங்குங்கள். மகிழ்ச்சி. அடுத்தப்பல இன்னொரு கேள்வி. அன்பு தம்பி இனியா தமிழ் யூடியூப் சேனல் அவர் கேட்டிருக்கார். ஆண் கன்னிக்கு அதிகமாக பவர் இல்லை என்றால் அதை ஏன் மந்திரவாதிகள் பிடிக்க முயற்சி செய்யணும்னு கேட்டிருக்கார். நான் எப்போ சொன்னேன் ஆண் கன்னிக்கு பவர் இல்லைன்னு? நல்லா தெளிவாக கேட்டுடுங்க. ஆண் கன்னி என்றால் என்ன? ஆண் கன்னி என்பது அரைக்கன்னி. 1000 தெய்வமும் சரி, அரை கன்னியும் சரி என்பார்கள். அப்போ 1000 தெய்வத்துக்கு அரை கன்னியை நான் சரின்னு ஒப்பிட்டுருக்கேன். அப்போ 1000 தெய்வம் சக்தி இல்லாமையா இருக்கும். அப்போ 1000 தெய்வத்துடைய சக்திக்கு அரை கன்னி சமம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் கூட ஒரு பெண் கன்னிக்கு நிகரான்னு கேட்டால் நிகர் இல்லை. ஒரு பெண் கன்னிக்கு உள்ள சக்தி அந்த ஆண் கன்னியிடம் இருக்குமா என்றால் இருக்காது. பெண் கன்னியால் ஒரு விபத்து வருகிறது என்றால் அந்த விபத்தை கூறி நம்மை காப்பாற்ற இயலும். ஆனால் ஆண் கன்னியால் விபத்து வருகிறது என்று சொல்ல முடியுமே தவிர காப்பாற்ற இயலாது. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனாலும் கூட மந்திரவாதிக்கு ஆண் கன்னி பிரயோஜனப்படும். அவனுக்கு தேவை ஓசிக்கு கிடைச்சா பினாயிலே குடிப்பான்னு சொன்ன மாதிரி வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்துறதுக்கு அவன் முயற்சி பண்ண தானே செய்வான். வீட்டு வாசலில் இருக்கக்கூடிய ஆண் கண்ணி அவன் கட்டி கொண்டு போக நினைக்கத்தானே செய்வான். அதை வச்சு அவன் பழப்பு நடத்திக்கிடுவான்ல. ஒரு ஆண் கண்ணியால் சொல்ல முடியல உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ ரூபா இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி சில சின்ன சின்ன வேலைகளை அதை வைத்து பயன்படுத்துவான். ஆக பெண் கண்ணி இல்லாதவர்களே ஆண் கண்ணியை வணங்குங்கள் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வணங்கவே கூடாது, அதில் சக்தி இல்லை பவர் இல்லைன்னு நான் சொல்லலை. உங்கள் வீட்டில் பெண் கண்ணி இருந்தால் மட்டுமே
பெண்கண்ணியை வணங்குங்கள், ஆண் கண்ணிக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அது பெண்கண்ணி கொடுத்து விடும் அப்படின்னு கூறினேன். ஆகவே ஆண்கண்ணியாக இருந்தால் என்ன, பெண்கண்ணியாக இருந்தால் என்ன, மந்திரவாதிகளுக்கு எதுவாக இருந்தாலும் தேவை. அவன் தேவையை பயன்படுத்த எந்த கண்ணியாக இருந்தாலும் பிடிப்பான். நன்றி இனியா தமிழ் அவர்களே. மீண்டும் மாடசாமிங்கிறவங்க ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அண்ணா வணக்கம், உங்கள் கருத்துக்கள் அனைத்தும் சிறப்பு. உங்கள் பதிவுகள் அனைத்தும் பார்த்து விட்டு தான் அண்ணா உங்களுடன் பேசுகிறேன். நன்றி மாடசாமி அவர்களே. உங்களை போல எல்லாரும் இதை பார்க்கணும், வாசிக்கணும், கேட்கணும். கேட்டு உங்கள் வீட்டில் உள்ள கண்ணியை வழிபடணும், உங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். நாளைக்கு ஒரு காலத்தில் நீங்கள் சொல்லும்போது சொல்லுங்கள், இப்படி யூடியூப் சேனலில் இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, அதை கேட்டேன், அதை கேட்டு தான் என்னுடைய கண்ணியை நான் முறைப்படி வணங்குறேன், இன்றைக்கி நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அந்த நல்லா இருக்குங்கிற வார்த்தை தான் எனக்கு பிரதிபலன், எனக்கு லாபம், எனக்கு காணிக்கை, எனக்கு சம்பளம் அப்படி நினச்சிக்கிடுங்க. நான் உணர்வுபூர்வமாகவே சொல்கிறேன், உள்ளன்போடு சொல்கிறேன். இந்த கண்ணியை இதில் போதிக்கும் பொழுது அதை எடுத்து வணங்குவவர்கள் நல்லா இருந்து நல்லா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, ஒருவன் வேலை செய்தால் அவனுக்கு கூலி இருக்கணும். எனக்கான கூலி நீங்கள் வெற்றி அடையும் போது உங்களுடைய வெற்றி தான் என்னுடைய கூலி. எந்த சூழ்நிலையிலும் உங்கள்கிட்ட நான் காணிக்கையோ காசோ கேட்கவே மாட்டேன். அது என் நோக்கம் அல்ல. என்னுடைய நோக்கம் காசு கொடுத்து கண்ணியை வணங்காதே, காசு கொடுத்து கடவுளை தேடாதே. ஆமாம், காசு கொடுத்து உன் கர்மத்தை கூட ஒழிச்சிடலாம். ஆனால் தெய்வத்தை கும்பிட்றதுக்கு நீ காசு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கருணை உள்ளத்தோடு உன் கண்ணியை வணங்கு, கனிவான எண்ணத்தோடு உன் கண்ணியை வணங்கு. நிச்சயமாக உன்னையும் உன் சந்ததியும் வாழ வைப்பவள் தான் கன்னி. இப்படி பல காரியங்கள் இருக்கு. மாடசாமி, என்னை வாழ்த்தியமைக்கு நன்றி. இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. விஜயலட்சுமி நாகர்கோயிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஐயா வணக்கம், என் கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு கேள்வி. நான் வாடகை வீட்டில் இருக்கின்றேன். எனக்கு கண்ணி இருப்பது தெரிந்த பிறகு நான் வணங்க ஆரம்பித்தது இந்த ஆடி மாதத்தில் இருந்துதான். கண்ணி வருவதும் என் உடம்பில் தான். ஆனால் இதுவரையிலும் என் கன்னித்தாய் வாய் திறந்து பேசுவது இல்லை. ஏன்? நான் கேட்ட இடத்தில் உன் கண்ணி 9 மாத குழந்தை, அதுவும் இல்லாமல் முறையாக எடுக்காமல் அது பேசாது என்று கூறுகிறார்கள். இது உண்மையா? ஐயா தயவு செய்து பதில் கூறுங்கள். அம்மா தெளிவாக கேட்டுக்கிடுங்க. உங்கள் கண்ணியை உள்ளெடுக்கலை, ஆனால் உள்ளெடுக்காமே உங்கள் மேலே வருதுன்னு சொல்கிறீங்க. அதுவே ஒரு ஆச்சரியம்தான். எல்லா கண்ணியும் அப்படி வர முடியாது. ஒருவேளை வந்தது உங்கள் கண்ணியாக இருந்தால் மனசார வாழ்த்துறேன். ஆனால் முறைப்படி உள்ளெடுத்து அதுக்கப்புறம் அது பேசுகிறது தான் சிறப்பு. அதுக்கு முன்னே அது பேசுமான்னா எல்லா கண்ணியாலையும் பேசவும் முடியாது, பேசவும் கூடாது. நான் தான் சொல்லியிருக்கேன், கண்ணியை முறைப்படி உள்ளெடுக்கலைன்னா கரெக்டான நேரத்துக்கு காலண்டை பொய்யாகணும், அங்கே பதில் கொடுத்தாகணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்களும் விஜயலட்சுமி அம்மா தயவு செய்து நம்மளுடைய 54 பதிவு, இப்போ நான் பேசுகிறதோட 55 பதிவு, இந்த 55 பதிவையும் பார்த்துருங்க, கேட்டுருங்க. அதுதான் சிறப்பு. கேட்காமல் இருந்து விடாதீர்கள். தயவு செய்து இந்த 54 பதிவுகளையும் கேட்டுவிட்டு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கேளுங்கள். உங்கள் கண்ணி உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. ஸ்ரீ முத்துமாலையம்மன் அன்பு தம்பி முத்துராஜ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அண்ணா, தொழில் போட்டியால் ஒருவரை அழிக்க அவர்கள் வணங்கும் உலக தெய்வமான குலதெய்வம் கண்களை கட்டி போடுறாங்க என்று பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். உனக்கு இப்போ நேரம் சரியில்லை என்று அதுபோல கன்னி தெய்வங்களை கண்களை கட்டி போட முடியுமா அண்ணா அப்படின்னு கேட்டிருக்காரு. அற்புதமான ஒரு கேள்வி. நியாயம்தான், நிறைய இடங்கள்ல இது நடக்கு. ஒருத்தர் அழிக்கணும்னு நினைச்சா முதல்ல அவனுடைய தெய்வத்தை கட்டுவாங்க மாந்திர சக்தியால். அப்படி கெட்டும் பொழுது சில தெய்வங்கள் அந்த கெட்டுக்குள் அகப்பட்டு அந்த பக்தனை காப்பதற்கு தவறி விடுகிறார்கள். அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, இவன் எந்த அளவுக்கு உண்மையாக அந்த தெய்வத்தை வணங்கினாங்கிறது தான் முக்கியம். இவன் அந்த அளவுக்கு உண்மையாக வணங்கியிருந்தா அவனை காப்பாற்ற அந்த தெய்வம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஏதோ ஒரு குறை நிறைகள் வைத்திருக்க போய் தான் அந்த உலக தெய்வத்தால் அவனை காப்பாற்ற முடியலை. ஒன்று. ரெண்டாவது, உங்கள் கண்ணியை கட்ட முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. கண்ணியை கட்ட முடியுமான்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக கட்ட முடியும். எப்படி கட்ட முடியும்? அந்த கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய குழந்தைகள் உண்மையாக வணங்கவில்லை என்றால் கண்ணியை கட்ட முடியும். பக்தியோடு இல்லை என்றால் கண்ணியை கட்ட முடியும். முறையான பூஜைகள் இல்லை என்றால் கண்ணியை கட்ட முடியும். இந்த 3 இருந்துச்சுன்னா எந்த கண்ணியும் கட்ட முடியாது. வந்தவன் வீணா சீரழிஞ்சு போவான், அடி சின்ன பின்னமாக்கப்படும். அப்பேற்பட்ட கன்னி தெய்வத்துக்கு
பூஜை பரிகாரங்கள், நம்பிக்கை, பக்தி, உண்மையாக வணங்குதல், இது கண்டிப்பாக தேவை. நம்பிக்கை இல்லாமல் பக்தி இல்லாமல் எந்த தெய்வமும் அங்கே இருக்காது. நீ 1000 கும்பாபிஷேகம் நடத்தினாலும் சரிதான், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடத்தினாலும் சரிதான், அங்கே தெய்வம் இருக்க வேண்டும் என்றால் சென்று வணங்கக்கூடிய பக்தர்கள் நம்பிக்கையோடு வணங்கினால் மட்டுமே தெய்வம் இருக்கும். நம்பிக்கை இல்லைன்னா கன்னி அங்கே இருக்காது. ஆக உன் கன்னி தெய்வத்தை பிடிப்பது என்பது எளிதல்ல, எளிதான காரியமும் அல்ல. ஆனால் நம்பிக்கை இல்லாமல், பூஜை பரிகாரங்கள் இல்லாமல் சும்மா இருக்கிற கண்ணியை பிடிக்கிறது சிம்பிள். அவன் என்ன கேட்பான்? உன் புள்ள என்ன உன்னை கும்பிடையா செய்றான்? கும்பிடுறேங்கிற பேரில் நடிக்கிறான். உனக்கு என்ன தந்தான்? வயிற்றுக்கு தந்தானா, உடுக்க தந்தானா, இல்லை தலைக்கு தேய்க்கிறதுக்கு என்ன தந்தானா, பவுடரு தந்தானா, வளையல் தந்தானா, சீப்பு தந்தானா அப்படின்னு ஒன்றா கேட்டு அந்த கண்ணியை வசப்படுத்துவான். ஆனால் ஒரு கண்ணியை பிடிக்கிறதுக்கு மூலதனம் என்னென்னா, ஒரு மந்திரவாதிக்கு அந்த கண்ணியுடைய பக்தர்கள் தான். அவங்க ஏதாவது தப்பான பாதையில் சீரட் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடித்து எங்கேயோ நின்னாங்கன்னா அந்த மது அருந்தினோடனே அந்த மந்திரவாதிகளுக்கு ரொம்ப சிம்பிளாக போயிடும். கண்ணியை பேரம் பேசுவான். உன் புள்ள உனக்கு வரணுமா வேண்டாமா? உன் புள்ள வேணும்னா நான் சொல்கிறத கேளு, நான் கூப்பிட்ற இடத்துக்கு நீ வரணும், நான் கேட்கும் வரத்தை எல்லாம் நீ தர வேண்டும். இந்த மாதிரியான சில விஷயங்களை கேட்டு அந்த கண்ணியை சித்திரவதை பண்ணுவான். அதுக்கு தந்தாலும் இந்த பரதேசி என்ன செஞ்சுட்டு இருப்பான்? குடிச்சிட்டு போதையில் நிற்பான். அவனை காப்பாற்ற முடியாது அந்த கண்ணியால். ஏன்னா மது அருந்தியவர்களிடம் கண்ணி வருவதுக்கு கடினம். அப்போ அந்த சாத்தான், அந்த மந்திரவாதி என்ன செய்யறான்னா, அந்த மது இருந்தவனை நெருங்கிடுவான். அவனுக்கே தெரியாமல் அவன்கிட்ட தர்மம் கேட்பான், பிச்சை கேட்பான். அவன்கிட்ட ஒரு கரும்பு தலைப்புள்ள மைய உனக்கு நான் நல்லா இருன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லி தலைப்புள்ள மைய நெத்தியில் வச்சுட்டு போயிடுவான். எதையாவது செய்து அந்த மனிதர்களை தன்வசப்படுத்தி கண்ணியை தன்வசப்படுத்துறதுக்கு என்ன உண்டு? தன்வசப்படுத்துறதுனா கெட்டுறதுக்கு என்ன உண்டுன்னு யோசிப்பவன் தான் மந்திரவாதி. ஆக ஒரு கன்னி தெய்வத்தை கெட்ட வேண்டும் என்றால் தன் பக்தர்களை, தன் பிள்ளைகளை காரணம் காட்டி தான் கெட்ட முடியும், சும்மா கட்டிட முடியாது. அன்பானவர்களே, ஒரு கன்னி தெய்வத்தை வணங்குறது பெருசு இல்லை. அவங்க வணங்கி அவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பீங்க. உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக இருப்பீங்க. உங்கள் வீட்டில் மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல, உங்கள் ஊர்லேயே நீங்கள் ஒரு முக்கியமான ஆளாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருப்பீங்க. உணர்வோடு வணங்குங்கள். நிச்சயமாக நீங்கள் பக்தியோடு வணங்கினால் உங்கள் கன்னி தெய்வத்தை எவராலும் கெட்ட முடியாது. பக்தி இல்லாமல், முறையான பூஜை இல்லாமல் வணங்கும் பொழுது அந்த கன்னி தெய்வத்திற்கு முழு பலம் இருப்பது கடினம். அவர்கள் மற்றவர்களிடம் பிடிபடுவதற்கும் வாய்ப்பு உண்டு. நன்றி. அடுத்தபடியாக ஒரு கேள்வி, இதுவும் ஒரு சிறப்பான கேள்வி. கன்னி தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பிள்ளைகள் கைரேகை, ஜோதிடம் பார்க்கலாமா? அப்படி பார்த்தால் ஏதும் பிரச்சனை வருமா? கைரேகை, ஜோதிடம் பார்க்கறதுல பிரச்சனைகள் ஒன்றும் வராது ஐயா. ஆனால் நீங்கள் பார்க்காமல் இருப்பது நல்லது. உங்கள் ஜாதகத்தை மாற்றக்கூடிய தெய்வம் கன்னி தெய்வம். உங்கள் கையில் உள்ள ரேகையை மாற்றக்கூடிய தெய்வம் கன்னி தெய்வம். உங்களுடைய பாதாள பாதையில் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களை மேல் தளத்திற்கு கொண்டு வந்து வாழ வைப்பவள் கன்னி தெய்வம். அப்பேற்பட்ட கன்னி தெய்வத்தை வீட்டிற்குள் வைத்துக்கொண்டு அவளிடம் கணக்கு கேட்பதே சிறப்பு. இதை விட்டு போட்டு நீங்கள் கிளி ஜோசியம், கை ஜோசியம், கை ரேகன்னு போய் பார்க்க போகிறது மிகப்பெரிய தவறு. உங்கள் கன்னி தெய்வத்திடம் ஒப்படையுங்கள் உங்கள் வாழ்க்கையை. நிச்சயமாக அந்த வாழ்க்கையை செதுக்கி சீர்படுத்தி உங்களை வாழ வைப்பாங்க. அப்பேற்பட்ட கன்னி தெய்வத்தை வைத்திருக்கிற நீங்கள் தயவு செய்து கைரேகை, ஜோதிடம், கிளி ஜோசியம் பார்க்க வேண்டிய என்ற அவசியம் இல்லை. ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு 10 ரூபா கொடுக்கணும்னு நினச்சி சும்மா நேரப்போக்குக்கு வேணால் கிளி ஜோசியம் பாருங்கள், நேரப்போக்குக்கு வேணால் கைரேகை பாருங்கள். ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காதுங்க. அது அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. ஏனென்றால் நம்மை வாழ வைப்பவள் கன்னி தெய்வம் நம்ம வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாததா அந்த கை ஜோசியம், கிளி ஜோசியம் பார்க்குறவனுக்கு தெரிஞ்சிட போது. அவருடைய பிழைப்புக்காக அவன் கிளி ஜோசியம் பார்க்கான், அவன் சொல்லியா உங்களுக்கு நடந்துட போகுது. ஆனால் கன்னி தெய்வம் இல்லாதவர்கள் கைரேகை பார்க்கட்டும், ஜாதகம் பார்க்கட்டும், கிளி ஜோசியம் பார்க்கட்டும், அனைத்தும் பார்க்கட்டும். கன்னி தெய்வம் இருப்பவர்கள் பார்க்க வேண்டாம்னு சொல்ல, பார்த்தா நேரப்போக்குக்கு பாருங்கள், ஜாலிக்கு பாருங்கள். உங்கள் பேரை சொல்லி ஒரு கிளி ஜோசியம் பார்க்குறவனுக்கு 20 ரூபா கிடைக்கட்டு, அதுக்காக பாருங்கள். ஆனால் அந்த கிளி ஜோசியக்காரர் சொல்வதெல்லாம் நடக்கும் என்று நம்பிக்கையோடு பார்க்க வேண்டாம். எதையும் மாற்றுபவள் கன்னி தெய்வம், எதையும் சீர்படுத்தி தருபவள் கன்னி தெய்வம். கன்னி தெய்வத்தால் முடியாது என்று இந்த உலகில் எதுவுமே கிடையாது. முடியும் என்று நீ வணங்கும் பொழுது முடியும் என்று சொல்பவள் கன்னி தெய்வம். நீ இரட்டை மனதோடு கன்னி தெய்வத்தை வணங்கும் பொழுது, இவன் என்னப்பா நம்மிடம் வந்து சஞ்சலத்தோடும் சந்தேகத்தோடும் வணங்குகிறானே, இதற்கு நாம் விடையளிக்க வேண்டுமா, காட்சி அளிக்க வேண்டுமா என்று ஒதுங்கி நிற்பவள் கன்னி தெய்வம். குத்து விளக்குக்கு முன்ன நின்று நீ என்ன நினைக்கிறியோ அது அந்த தெய்வத்துக்கு தெரியும். நீ சொல்லி தான் தெரியணுங்கிறது கிடையாது. குத்து விளக்குக்கு முன்ன நின்று நீ என்ன பேசுறியோ அது அனைத்தும் அந்த தெய்வத்துக்கு காது கேட்கும். ஏனென்றால் அது விளக்கல்ல, உன் வீட்டின்
ஒளியேற்ற வந்த தீப விளக்கு கன்னி தெய்வம். அதை உணர்ந்து நீ வணங்கு. நன்றி. அதாவது கைரேகை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பார்த்தீங்கன்னாலும் தப்பு இல்லை. ஆனால் கைரேகை பார்க்கன்னு சொல்லி எவனாவது தலைப்புள்ள மைய கையில் தடவிட்டு போயிடாம அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. மீண்டும் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். பரவாயில்லையா, கேள்விகள் வரமாட்டுக்கு என்னன்னு தெரியல, உள்ளே போய் பார்க்கணும். அன்பு உறவுகளே, மீண்டும் அடுத்த கேள்விக்கு நான் வரும்பொழுது சில கருத்துக்களையும் உங்களிடம் சொல்லலான் இருக்கேன். இனி அடுத்த பதிவு வந்து ஒரு முக்கியமான பதிவு, அதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை.